இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா இது பாருங்கம்மா, இதுதான் நாங்க பார்த்தேன். நான் தான் சொன்னேன்ல, அப்ப நீங்க கூட நான் சொன்னதை நம்பல. நான் இத பத்தி யோசிச்சுக்கிட்டே குப்பை போட வெளியே போனேம்மா. அப்பதான் இத நான் குப்பை தொட்டில பார்த்தேன். இப்பதான் இத யாரோ கொண்டு போய் அங்க வெளியே குப்பை தொட்டில போட்டிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், ஞாபகம் இருக்கு. இத நான் அப்ப பார்த்தப்போ அந்த ரூம்ல தான் இருந்துச்சு. என்னது? அது கவிதா ரூமாச்சே. என்ன இது இப்படி எல்லாம் நடக்குது? ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இது கவிதா ரூம்ல எப்படி இருந்துச்சு? போச்சு. அப்பா அந்த வேலைக்காரி சொன்னதை நம்பி ஏன் ரூம்ல அது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாரு. அவருக்கு நம்ம மேல ஒருவேளை சந்தேகம் வந்துருமோ? கவிதா, இங்க வாமா. ஐயோ, கூப்பிடுறாரே. அவருக்கு சந்தேகம் வராத மாதிரி சமாளிக்கணும். கவிதா, கவிதா, இதோ வரேன்ப்பா. என்னப்பா கூப்பிட்டீங்களா? அம்மா, இந்த பொண்ணு இந்த இன்ஹேலரை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. இது அதுக்கு முன்னாடி உன் ரூம்ல பார்த்ததா சொல்றா. இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்னப்பா சொல்றீங்க? இது எப்படி ஏன் ரூம்க்கு வரும்? நீங்க சொல்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இல்லப்பா, எனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது. வேற எங்கேயோ பார்த்துட்டு ஏன் ரூம்னு சொல்றான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தானே வந்திருக்கா. அதை எங்க பார்த்தான்னு சரியா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இவ சொல்றத கேட்டுட்டு நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய், இத எங்க பார்த்த? ஏன் ரூம்லயா பார்த்த? சரியா சொல்லு. நான் இத அந்த ரூம்ல தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பாருங்க, எங்க பார்த்தேன்னு கேட்டா பார்த்தேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்கிறா. இவ வேற எங்கேயோ பார்த்துட்டு உளறான்னு நினைக்கிறேன். சரி சரி விடுமா. அம்பிகா, எதுக்கு இந்த பிரச்சனை? சந்தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் இது ரெண்டையும் யூஸ் பண்றது சரியா இருக்காது. இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இது ரெண்டையுமே தூக்கி போட்டுட்டு வேற வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் நல்லது. நான் உடனே திருக்கிட்ட சொல்லி புதுசா வாங்கிட்டு வர சொல்றேன். ஆனா அது வரைக்கும் உன்னால சமாளிக்க முடியுமாமா? சமாளிச்சுக்கிறேன் மாமா. இவளை நாம சாதாரணமா நினைக்க கூடாது. இனி இவ இந்த வீட்டுல இருக்கிறது நமக்கு தான் தெரிஞ்சோம். எப்படியாவது இவளை இங்க இருந்து அனுப்பிச்சிடணும். அதுதான் நமக்கு நல்லது.